எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கையில கல்யாணம் பண்ணி கொடுக்கறதாங்க நல்லது. இவர்காலே என்னையும் சாவடிப்பா, இந்த குடும்பத்தையும் சாவடிப்பா, எங்கடா கெட்டு போறா. நீங்க மட்டும் அவளை நேர்ல வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் அவ உங்க பையனுக்கு பொறுக்கலன்னு சொல்லவே மாட்டீங்க. நீங்க என்ன மாப்பிள்ளை வேணாலும் சொல்லுங்க மாமா, நான் கேள்வியே கேட்காம கழுத்தை நீட்டுறேன். ஆனா அவங்க காட்டுற மாப்பிள்ளைக்கு நான் கழுத்தை நீட்டவே மாட்டேன். கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு முடிஞ்ச சொல்லி அனுப்பு, வந்து அச்சதா போட்டு போறேன், அது கூட கையலுக்காக. சொல்லு கிருஷ்ணா. என்ன மன்னிச்சிடுங்கள வரிசி. நீங்க நினைக்கிற மாதிரி நானும் லீலாவும் மும்பை போகல. நடந்ததே வேற. பாவி பாவி, சீ, இவ்ளோ பிரச்சனை நடந்திருக்கு, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. ஏடா சொல்லல? உனக்கு அவங்க என்ன துரோகடா பண்ணா? அவள இப்படி போய் தண்டிச்சிட்ட. உன்னை மனசார காதலிச்சு எங்க நிலைமைய கொஞ்சம் கூட யோசிக்காம உன்னை நம்பி வந்தாலே அவளை இப்படிதான் ரோட்ல விட்டுருவியா? நான் எதையும் வேணும்னு பண்ணலீங்க. எங்க அம்மா, மாமா, அத்தை 3 பேரும் சேர்ந்து என்னை குழப்பி என் புத்தியை பேதலிக்க வச்சுட்டாங்க. நான் என் தப்பை உணர்ந்துட்டேங்க. இப்போ கூட லீலாவை தான் தேடிட்டு இருக்கேன். அவளை தேடி கண்டுபிடிச்சவ காலைல விழுந்து மன்னிப்பு கேட்கணும். அதுக்கப்புறம் என் உயிர் போனா கூட பரவாயில்ல. பண்றதெல்லாம் பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி இத்தனை நாள் இருந்துட்டு இப்ப லீலாவை கண்டுபிடிக்கணும், கால்ல விழணும், கையில விழு, உயிரை விடணும்ன்றியா? அவளுடைய நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாத்தியாடா? வயித்துல பிள்ளையோட எங்க எப்படி கஷ்டப்படுறாங்க, அத நினைச்சாலே என் நெஞ்சு வெடிச்சிருப்பான்னு இருக்கு. அவ வயசுக்கு இந்த கஷ்டத்தெல்லாம் எப்படி எப்படி தாங்குவா? இப்ப உயிரோட இருக்காளா இல்லையா, எங்க இருக்கா எதுவுமே தெரியலையேடா. ஐயோ கடவுளே. லீலா, பயப்படாதம்மா, நல்லபடியா நீ ஆஸ்பத்திரியில தான் இருக்க. உனக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு, உன் பக்கத்துல தான் இருக்கு பாரு. கஷ்டம் போதாதுன்னு நீயும் வந்துட்டியடா தங்கம். செல்லம், உன் மக என்ன சொல்றா? என்ன செல்லம்?
அம்மா கிட்ட என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? நான் பிறந்துட்டேன், இனிமே கவலைப்படாதேன்னு சொல்லிட்டு இருந்தீங்களா? அச்சச்சச்சச்சச்சோ. ரேகா, உங்களுக்கு ரொம்ப சிரமம் கொடுக்கறேன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காத. அம்மா, ஏன் ஆசிரமத்துல இருந்து சொல்லாம கொள்ளாம வந்துட்ட? விதி, என்னோட தலை விதி. சரி சரி விடு. இனிமே உன்னோட விதியை மாத்துறதுக்காகத்தான் இவ வந்து பிறந்திருக்கா. ஆமா லீலா, அதுக்கு தான் வந்து பிறந்திருக்கா. என்ன லீலா, எப்படி இருக்க? மாமா, நீ ஒன்றும் சொல்ல வேணாம். எல்லா விஷயத்தையும் ரேகா என்கிட்ட சொல்லிட்டாங்க. ஆமா லீலா, இவர்தான் உன்னை கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணாரு. பாத்தியா, உன் பொண்ணு பிறந்த நேரம் உன்னோட எல்லா சொந்தமும் திரும்ப வரப்போகுது. ரேகா, என்னுடைய பழைய இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு கிருஷ்ணாவை தேட சொல்லி மேக்ஸிமம் போலீஸ் ஸ்டேஷனில் நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். கூடி சீக்கிரம் கிருஷ்ணாவை கண்டுபிடிச்சிருவாங்க. நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலிடி செல்லம். விட்டு போன எல்லா உறவையும் மறுபடியும் சேர்த்து வைக்கிறதுக்காகத்தான் நீ பிறந்திருக்க. வேண்டாம் ரேகா, வேண்டாம். எனக்கும் என் குழந்தைக்கும் இனிமே எந்த உறவும் வேணாம். நாங்க 2 பேரும் யாருக்கும் தொந்தரவா இல்லாம எங்கேயாவது ஓரமா இருந்துடுறோம். எங்க பாரு லீலா, எவ்வளோ நாள் இந்த மாதிரி முட்டாள்தனமா யோசிச்சு பட்ட கஷ்டம்லாம் போதும். இனிமேலாவது நாங்க சொல்றது கேளு. யாருமே வேணான்னு கஷ்டப்படுறதுக்கு நீ என்ன அனாதையா? அப்ப நாங்கெல்லாம் எதுக்கு இருக்கோம்? இப்படியெல்லாம் சொன்னா நீ கேட்க மாட்டேன். நான் இளவரசி எனக்கு ஃபோன் பண்ணி வர வைக்கிறேன். அப்ப கேப்பல்ல? வேண்டாம் மாமா, அக்கா கிட்ட என்ன பத்தி எதுவும் சொல்லிடாதீங்க. நான் இந்த நிலைமையில இருக்கிறது அக்கா பார்த்தா ரொம்ப கஷ்டப்படுவாங்க மாமா. நீ அவங்க சொன்னதா கேப்ப. வேண்டாம் மாமா, நீங்க அக்கா கிட்ட சொல்லாதீங்க ப்ளீஸ். சார், இவ இப்படிதான் புலம்பிக்கிட்டு இருப்பா. நீங்க இளவரசிக்கு ஃபோன் பண்ணுங்க. வேண்டாம் ரேகா, சொல்றத கேளுங்க. வேண்டாம் மாமா, நான் சொல்றத கேளுங்க ப்ளீஸ். மாமா, எங்க குடும்பத்தோட தலைவிதியை பாத்தீங்களா? அம்மா எங்கேயோ, நான் இங்க. லீலா எங்க இருக்கான்னு தெரியல. எங்க அப்பா எங்க கூட உயிரோட இருந்த வரைக்கும் நாங்க எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். அவர் போனது எங்க சந்தோஷம் எல்லாம் போயிடுச்சு. சொல்லுங்க சண்முகம். அனி, எங்க இருக்கீங்க அனி? ஏன் சண்முகம்? ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லுங்க. நம்ம லீலா லீலா? நம்ம லீலா இப்போ என் கூட தான் இருக்கா. லீலா? நிஜமாவா சண்முகம்? லீலா உங்க கூட இருக்காளா? என்ன சொல்றீங்க? ஆமா, லீலா என் கூட தான் இருக்கா. அது மட்டும் இல்ல, அவளுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு. லீலாக்கு
நான் திண்டிவனத்தில் இருக்க அண்ணி. லீலாவை இங்கே அன்பு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கோம். ஐயோ, எனக்கு சந்தோஷத்துல கையை ஓடல, காலை ஓடல. அண்ணி, இந்த விஷயத்தை இப்போ அண்ணன் கிட்ட சொல்ல வேணாம். நீங்கள் உடனே புறப்பட்டு வாங்க, நம்ம மற்ற விஷயத்தை அப்புறம் பேசிப்போம். சரி சண்முகம், நான் உடனே வரேன். சரிங்க அண்ணி, சீக்கிரம் வாங்க. சண்முகம், ஒரு நிமிஷம். சொல்லுங்க அண்ணி. கிருஷ்ணாவும் என் கூட தான் இருக்காரு. என்ன நீ சொல்றீங்க? கிருஷ்ணா உங்க கூட இருக்காப்லையா? ஆமா சண்முகம், இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கிருஷ்ணாவை பார்த்து லீலாவை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். கடவுள் நம்ம எல்லாரையும் எப்படி ஒன்னா சேர்த்துருக்காரு பாத்தீங்களா? ஆமா சண்முகம், நடக்கிற எதுவும் என்னால நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. சரி அண்ணி, நீங்க கிருஷ்ணாவை கூட்டிட்டு உடனே திண்டிவனம் வாங்க. லீலா எங்க இருக்கா? பெண் குழந்தை பிறந்திருக்கா? ஆமா கிருஷ்ணா, திண்டிவனத்துல ஹாஸ்பிட்டல்ல இருக்காளா? வாங்க. என்ன சார்? கிருஷ்ணா இளவரசி அண்ணி கூட தான் இருக்காரா? நம்ம கிட்ட லீலாவையும் அன்னிக்கிட்ட கிருஷ்ணாவையும் விதி எப்படி சேர்த்துருக்கு பாத்தீங்களா? God is great சார். லீலாவுக்கு குழந்தை பிறந்த நேரம் எல்லாமே நல்லபடியா நடக்குதுல்ல? ஹாய் டார்லிங், என்ன பண்ற? இப்ப எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ண? நான் ஃபோன் பண்றப்பெல்லாம் இதையே தான் கேட்குறேன். விஷயம் இல்லாம ஃபோன் பண்ணுவேனா? உனக்கு ஒரு குட் நியூஸ் வச்சிருக்கேன். என்னடா இவன் வாயில குட் நியூஸ் சொல்ல போறானான்னு கேட்குறியா? வேற ஒன்றும் இல்லை, நீ சொன்னதை நான் யோசிச்சு பார்த்தேன். இன்னொருத்தன் பொண்டாட்டி மேலே ஆசைப்படுறது ரொம்ப தப்பான விஷயம்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் நானே திருந்தி வேற ஒரு நல்ல முடிவா எடுத்திருக்கேன். என்ன முடிவு தெரியுமா? செலியனோட பொண்டாட்டியா இருக்கிறதுனால தானே நீ என் ஆசைக்கு இணங்க மாட்டேங்கிற. அதனால செலியனை கொன்னுடலான்னு முடிவு பண்ணிட்டேன். எஸ் பேபி. இப்ப செலியன் செத்துட்டா நீ விதவையாயிருவ. அப்புறம் உனக்கும் எனக்கும் எந்த உறுத்தலும் இருக்காது இல்லையா? ரோஷன் ப்ளீஸ், அப்படிலாம் எதுவும் பண்ணிடாத. இன்னைக்கு ஈவினிங் ஏர்போர்ட் போகும்போது உன் புருஷனை ஆக்சிடென்ட் பண்ணி கொல்றதுக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணி முடிச்சிட்டேன். ஏய், சொன்ன கேளு, அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணிடாத. ஹலோ
மச்சான் ம் அந்த பிரவுன் மார்பிள் கொண்டு வர சொல்லியிருந்தோம்ல, ஆமா. லோடு வரத்துக்கு 1 வாரம் ஆகுமா. ஜெய்ப்பூரில் வண்டி மாட்டிக்கிச்சான், என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. சரி, எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ வர சொல்லுங்கள். கஸ்டமர்லாம் வெயிட் பண்ணுறாங்கன்னு சொல்லிடுங்க. சரி மச்சான். जी थोड़ा जल्दी आओ जी. हाँ नहीं 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 नहीं, इधर कस्टमर वेटिंग में है जी. हाँ जल्दी आओ जी प्लीज़. हाँ अच्छा अच्छा ठीक है, थैंक यू जी, थैंक यू. முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக வந்துடுறேன்னு சொல்லிட்டாங்க மச்சான். சரி. रोशन, रोशन, ரோஷன், நீ சொன்ன மாதிரி எதுவும் பண்ணிடாத. அவசரப்பட்ட எந்த தப்பான முடிவும் எடுத்துறாத ப்ளீஸ். ஃபிலோ, நான் செல்லின் பேசுகிறேன். ஹலோ ஹலோ. ரோஷன், நீ சொன்ன மாதிரி எதுவும் பண்ணிடாத. அவசரப்பட்ட எந்த தப்பான முடிவும் எடுத்துறாத ப்ளீஸ். மச்சான், இந்த பேப்பர்ஸ்லாம் ஒரு தடவை பார்த்தீங்கன்னா ஏன் ஒரு மாதிரியாக இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் என்ட்ரி பண்ணிட்டீங்களா? அதெல்லாம் பண்ணியாச்சு மச்சான். சரி, லோடு லேட் ஆகுன்னு சொல்லி ஹெட் ஆஃபீஸ்க்கு ஒரு மெயில் அனுப்பிச்சிருங்க. சரி மச்சான், நீங்கள் இந்த பேப்பர்ஸை ஒரு தடவை செக் பண்ணிருங்களேன். இல்லை, எல்லாம் கரெக்டாக தான் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கோங்க. சரி மச்சான்.
ரோஷன், ரோஷன், ஏன்டா இப்படி என்ன கொடுமைப்படுத்துற? உனக்கு நான் என்ன கெடுதல் பண்ண? நீ கேட்கும் போதெல்லாம் நான் பணம் கொடுத்துட்டு தானே இருக்கேன். ஆனா நீ என் புருஷன் வீட்டுல இல்லாத சமயம் எவ்வளவு கேவலமா நடந்துக்க முயற்சி பண்ண. அதனாலதான் நான் சண்முக மாமா கிட்ட சொன்னேன். இது பாரு, இப்போ கூட நீ செஞ்ச தப்பெல்லாம் நான் மன்னிக்க தயாரா இருக்கேன். தயவு செஞ்சு திருந்தி நல்லபடியா வாழற வழிய பாரு. என் புருஷன் உன்னை எவ்வளவு தூரம் நம்பிக்கிட்டு இருக்காரு. நீ அவருக்கே துரோகம் பண்ணணும்னு நினைக்கிறது கொஞ்சம் கூட நியாயம் கிடையாது. நிர்மலாவோ உன் மேல உயிரே வச்சிருக்கா. அவளுக்காகவாவது நீ தயவு செஞ்சு மாறணும். நீ மாறாம இப்படியே என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்த, எனக்கு தற்கொலை பண்ணிக்கிறத தவிர வேற வழியே இல்ல. நான் செத்தாதான் உன் டார்ச்சர் தீரும்னா நான் செத்துறேன். சொல்லு, செத்துறவா? செத்துறவாடா? சண்முகம், வாங்க நீ. லீலாவும் குழந்தையும் குழந்தை நல்லா இருக்கு. ஹெல்த்தியா இருக்கா இல்லையான்னு செக்அப் பண்றதுக்கு டாக்டர் கிட்ட எடுத்து போயிருக்காங்க. லீலா உள்ளதா இருக்கா? லீலா, லீலா, அக்கா, லீலா, அக்கா, ஏன்டி இப்படி எல்லாம் பண்ண? அக்கா, நான் ஒரு உயிரோட தானே இருக்கேன். எது நடந்திருந்தாலும் என்கிட்ட வந்திருக்கலாம்ல. என்ன மன்னிச்சிருக்கா, என்ன மன்னிச்சிரு. நீயும் அம்மாவும் என்னால கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நான் நடந்ததை எல்லாம் மறைச்சிட்டு பாம்பேக்கு போறேன்னு போய் சொன்னேன். நீ இல்லாம அம்மா எவ்வளவு துடிச்சு போயிட்டாங்க தெரியுமா? ஒருவன் நாங்க இத்தனை பேர் இருந்தும் இப்படி அனாதை மாதிரி இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்கேன். லீலா, லீலா, உன் கோவம் எனக்கு புரியுது. நான் செஞ்சது தப்பு தான். நான் செஞ்ச தப்புக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கக்கூட தகுதி இல்லாதவன் எனக்கு தெரியும். ஆனால் இப்போதைக்கு உங்ககிட்ட மன்னிப்பு மட்டும்தான் என்னால் கேட்க முடியும். உன்னை பார்த்த உடனே ஓடி வந்து உன் காலில் விழுந்து கதறணும் தான் நினச்சேன். ஆனால் எனக்குள்ள இருக்கிற குற்ற உணர்ச்சி உங்ககிட்ட என்னை நெருங்க விடாமல் தடுக்குது. நான் செஞ்சது மன்னிக்க முடியாத குற்றம்னு எனக்கு தெரியும் லீலா. ஆனால் நான் செஞ்ச தப்புக்கு நான் மட்டும் காரணம் இல்லை. எங்கள் அம்மா பெத்த தாய் பொய் சொல்ல மாட்டான்னு நினச்சேன். அவங்க சொன்னதையெல்லாம் நம்பினேன்.
அதான் என்னை இந்த நிலைமை கொண்டு வந்து விட்டுருக்கு. நீ கேட்கலாம், அந்த கடவுளே வந்து சொல்லியிருந்தாலும் எப்படி என் மேலே சந்தேகப்பட்டிருக்கலான்னு. ஆனால் அப்போ அது என் புத்திக்கு தோணலை. இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் நினச்சி பார்க்கல லீலா. ஒரு நிமிஷம். பிடிச்சுக்கோங்க. என்னடா? நான் தான்டா உன் பெரியம்மா. என்கிட்ட போன்ல பேசினியே, ஞாபகம் இருக்கா? கேளுடா, உங்க அம்மா கிட்ட இத்தனை நாள் எங்க கிட்ட பேசாம ஏன் இருந்தேன்னு கேளு. பெரியம்மாவையும் பாட்டியும் ஏன் இத்தனை நாள் கஷ்டப்படுத்துன நல்லா கேளு. என்னடா, குழந்தை அழகா இருக்கா. இந்தாங்க. இந்த குழந்தை முகத்தை பார்த்து சொல்லு, இது உனக்கு பிறந்ததா இல்லையா? சொல்லு, உனக்கு பிறந்ததா இல்லையா? ஏன் லீலா இப்படி என்ன வார்த்தையால கொள்ற? நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு. இந்த குழந்தை உனக்கு பிறந்ததா இல்லையா? இவ என் குழந்தைதா, என் குழந்தைதா. அன்னைக்கு நான் ஏதோ முட்டாள்தனமா நடந்துக்கிட்டதுக்காக போதும். இதுக்கு மேல எதுவும் சொல்ல வேண்டாம். இந்த குழந்தை உனக்கு பிறந்துச்சுன்னு இப்பவாது ஒத்துக்கிட்டியே, அது போதும் எனக்கு. லீலா தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு. வேண்டாம், நீ எதுவும் சொல்ல வேண்டாம். என் குழந்தைக்கு தான் தகப்பங்கிற இனிஷியல் தேவை, எனக்கு புருஷங்கிற இனிஷியல் தேவையே இல்லை. நீ போலாம். லீலா, அவசரப்படாதம்மா. அவரு பழைய கிருஷ்ணாவா இங்க வரல. தான் செஞ்ச தப்ப உணர்ந்து மனம் திறந்து இங்க வந்திருக்காரு. அவர் ஒதுக்காத லீலா. இல்லக்கா, வாழ்க்கை முழுக்க நான் என்னெல்லாம் கஷ்டப்படணுமோ அந்த மொத்த கஷ்டத்தையும் நான் இந்த 10 மாசத்துல பட்டுட்டேன்க்கா. என்னதான் அவரு மனசு மாறி திருந்தி வந்தாலும் என் கண்ணுக்கு என்ன சந்தேகப்பட்ட கிருஷ்ணாவதான் தெரியுறாரு. என்னால அவரை ஏத்துக்க முடியாது. அது மட்டும் இல்ல, இவர் இப்ப தனி ஆள் கிடையாது. இவரை நம்பி இவரோட மனைவியா ரேகா இருக்காங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்றதாக்கா முறை. என்ன லீலா பேசுற? ஆ, நான் இவர் கூட சேர்ந்து வாழறதுக்கா நான் இவ்ளோ ரிஸ்க் எடுத்து உன்னை கண்டுபிடிச்சேன்? முட்டாள்தனமா உளறிட்டு இருக்காம ஒழுங்கா இவர் கூட சேர்ந்து வாழற வழிய பாரு. என்ன பாக்குற? இன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே இவருக்கு நீதான் பொண்டாட்டி. ஏன்னா எந்த கோயில்ல வச்சு என் கழுத்துல தாலி கட்டினாரோ அதே கோயில்ல அவர் கட்டின தாலியை கழட்டி உண்டியல்ல போட்டுட்டேன். இப்ப நான் இவரோட ஒய்ஃப் கிடையாது, காசி கோமதியோட ஒரே மகன். அத்தை பையங்கிற உறவு முறையை தவிர
எனக்கு இவருக்கு வேற எந்த உறவும் இல்லை. அப்புறம் இன்னொரு விஷயம் லீலா, நீ ஏத்துக்கிறதும் ஏத்துக்காம இருக்கிறதும் உன்னோட இஷ்டம். ஆனா நான் சொல்ல வேண்டியது என்னோட கடமை. நடந்த தப்புக்கு இவர் மட்டும் காரணம் இல்லை, நானும் தான். ஆமா லீலா, நான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் என்னோட அம்மா அப்பாவும் இவரோட அம்மாவும் சேர்ந்து இவ்வளவையும் செஞ்சாங்க. அவங்க சொன்னதை நம்பினது மட்டும்தான் இவரோட தப்பு. அதுக்காக நீ அவரை தண்டிக்கணும்னு நினைச்சன்னா ஒரு வகையில நானும் காரணமா இருக்கனே. அப்போ என்னையும் தானே தண்டிக்கணும். சொல்லு லீலா, என்னையும் தானே தண்டிக்கணும். பேசாம அவரை மன்னிச்சு நீ ஏத்துக்கணும். லீலா ப்ளீஸ், பிடிவாதம் பிடிக்காத. இது உன்னோட வாழ்க்கை. ஒரு நாள் 2 நாள்ல முடிஞ்சு போற விஷயம் இல்லை. ரொம்ப தூரம் போகணும். லீலா, என்ன யோசிக்கிற? தப்பு செஞ்சவங்கள மன்னிக்கிறத விட ஒரு பெரிய தண்டனை வேற எதுவுமே இல்லை. மனசு திருந்தி வந்திருக்காரு, மன்னிச்சு ஏத்துக்க. நான் இங்கே வரும்போது ஒரு முடிவோடு தான் வந்தேன். நீ என்னை ஏற்றுக்கலன்னா நான் என் உயிரை விட்டுருவேன். நான் உனக்கு செஞ்ச துரோகத்துக்கு அதுதான் எனக்கு சரியான தண்டனை. நீ சொல்லலீல, நான் செத்துறேன். அதுக்கப்புறமாவது நீ என்ன மன்னிப்பே இல்லை. என்னையும் குழந்தையையும் விட்டுட்டு நீ செத்துருவியா? சொல்லு, செத்துருவியா? அப்படி சாக முடியும்னா நீ தாராளமா போய் சாகு. இப்பதான் எனக்கு வாழணும்னு ஆசையா இருக்கு கிருஷ்ணா. இந்த சந்தோஷமான நேரத்துல உங்க கையால நீங்களே லீலாக்கு குங்குமம் வச்சு விடுங்க. வச்சு விடுங்க. கொடுங்க. நம்ம குழந்தை மேலே சத்தியமாக சொல்கிறேன், இந்த ஜென்மத்தில் மட்டும் இல்லை, எல்லா ஜென்மத்திலையும் நீ தான் என் மனைவி. சாவு கூட நம்மளை பிரிக்க முடியாது. யாரும் என்னை தப்படுத்துக்காதீங்க. நான் யாரையும் ஹட் பண்ணுன்றதுக்காக சொல்லலை, இருக்கிறத ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். இங்கே நடந்தது வேணால் சம்பிரதாய கல்யாணமாக இருக்கலாம், ஆனால் இவங்க 2 பேருக்கும் சட்டப்படி ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வைக்கிறது தான் சரின்னு எனக்கு தோணுது. சண்முகம் சொல்றதும் சரியா தான் இருக்கு. ஊருக்கு போனதும் ஒரு கோயிலை வச்சு சிம்பிளா கல்யாணத்தை பண்ணி அன்னைக்கே கல்யாணத்தை பதிவு பண்ணிடலாம். சரியா? சரிங்க. சரி, இப்ப அம்மா எங்க இருக்காங்கக்கா? சொல்லுக்கா, அம்மா எங்க இருக்காங்க? காசிக்கு போயிருக்காங்க லீலா. காசிக்கா? என்னக்கா சொல்ற?
வந்துருவாங்க. ஏதோ டூருக்கு போயிருக்காங்க. எப்ப வருவாங்க? கவலைப்படாத. என்ன பாக்குறதுக்கோ உன்னை பாக்குறதுக்கோ இல்லைனாலும் அவங்க பேத்திய பாக்குறதுக்காக கண்டிப்பா சீக்கிரமா வந்துருவாங்க. ஏங்கா இப்படி பண்ணாங்க? எல்லாரும் ஒண்ணு சேர்ந்ததுக்கு அப்புறம் அம்மா ஏன் இப்படி பண்ணிட்டாங்க? பாட்டி உன்னை பாக்குறதுக்காக கண்டிப்பா இங்க வந்துருவாங்கடா. ஓய், என்னடா மா வாடா, இப்பதான் வரியா? காஃபி சாப்பிட்றியா? ஃபிலோ எங்க? கோவிலுக்கு போயிருக்கா. நிம்மி, அவ ஏதோ டெய்லர் கடைக்கு போறேன்னு சொல்லிட்டு போயிருக்கா. என்ன? இந்த வீட்டில் என்ன நடக்குது? என்னடா இந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு கேட்டேன். என்னடா இப்படி திடுதுப்புன்னு வந்து வீட்ல என்ன நடக்குதுன்னு கேட்டா என்னடா அர்த்தம்? அந்த ரோஷன் ஏதோ கஞ்சா கேஸ்ல உள்ள போனவன் மட்டும்தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அதை விட பெரிய தப்பு ஏதோ இங்க நடந்திருக்கு. அந்த ரோஷனுக்கும் ஃபிலோக்கும் என்ன சம்பந்தம்? சொல்லுங்கம்மா. அவன் ஏன் ஃபிலோவை பிளாக்மெயில் பண்ணி டார்ச்சர் பண்ணணும்? சொல்லுங்கம்மா, என்ன நடந்துச்சு? மா, என்கிட்ட மறைக்கணும்னு நினைக்காதீங்க. நடந்த எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியுன்றது எனக்கு தெரியும். தயவு செஞ்சு மறைக்காம என்கிட்ட உண்மையை சொல்லுங்க. இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? சொல்லுங்க. இதுக்கு மேலே உங்ககிட்ட மறைக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. சொல்றேன். அவன்டா மீனா, அவனால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாடா. இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு. ஏமா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல? ஏன் சொல்லல? எப்படிடா சொல்ல முடியும்? நீ அவசரப்பட்டு மீனாவை தப்பா நினைச்சிட்டேன்னு. நீ 1000 சொல்லுமா, அவனை நான் சும்மா விட மாட்டேன். என்ன பண்ண போற? கொல்ல போறேன். அவனை கொன்னுட்டு நிம்மிய விதவையாக்கிட்டு நீ ஜெயிலுக்கு போறியா? பரவாயில்லமா, அப்படிப்பட்ட அயோக்கியன்ட்ட வாழ்றதை விட என் தங்கச்சி விதவா இருந்துட்டு போட்டோம். அவசரப்படாதடா. இந்த மாதிரி விஷயத்துல நிதானமா முடிவெடுக்கிறதாண்டா நல்லது. இந்த மாதிரி ஆளுங்க உயிரோட இருந்தா பல பொண்ணுங்களோட வாழ்க்கை பல போயிடுமா? டேய், புரியுதுடா. இதுல நம்ம வீட்டு பொண்ணுங்களோட மானமா அடங்கி இருக்குடா. அதனால தாண்டா சொல்றேன், இதுல யோசிச்சு தாண்டா ஒரு முடிவுக்கு வரணும். இவ்வளவு நடந்திருக்கு, இன்னும் யோசிக்க வேண்டியது இருக்கு. டேய், இப்ப உயிரை விட நமக்கு மானம் தாண்டா பெருசு. இந்த விஷயம் தெளிவுக்கு வராம வேற விதமா தாண்டா முடிவெடு. எந்த மாதிரி முடிவு எடுப்ப? டேய், கொஞ்சம் பொறுமையா இருடா. நான் சொல்றதுல ஒரு அர்த்தம் இருக்குடா. தயவு செஞ்சு எதுவும் பண்ணிடாதடா. கொஞ்சம் பொறுமையா இருடா. எப்படியோ லீலா எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தாலும் கிருஷ்ணா கூட திரும்ப சேர்ந்துட்டாங்கிறத நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
ஆமா, லீலாவையும் கிருஷ்ணாவையும் வீட்டுக்கே கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல? இல்ல லீலா டிஸ்சார்ஜ் ஆனோடனே கிருஷ்ணாவே இங்க கூட்டிட்டு வரேன்னு சொன்னாரு. ஓ, என்ன லீலா திரும்ப கிடைச்ச விஷயத்த அம்மா கிட்ட சொல்ல முடியலன்னு நினைக்கும் போதுதான் மனசுக்கு வருத்தமா இருக்கு. தெரிஞ்சதுன்னா நம்ம எல்லாரை விட அவங்க தான் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. எனக்கும் அதே வருத்தம் தான்க்கா. ம். எனங்க ஆ? கையிலுக்கு பார்த்த மாப்பிள்ளை வீட்டுல பேசணும்னு சொன்னீங்களே, பேசிட்டீங்களா? பேசிட்டேன். நாளைக்கு சாயங்காலம் வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க. என்னங்க எனக்கு ஒரு யோசனை தோணுது. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள கோயிலுக்கு வர வச்சு பார்க்கலாமா? ஏன், எப்பவும் போல நம்ம வீட்லயே வச்சுக்குவோம். அதுக்கு இல்லைங்க, நல்லதோ கெட்டதோ இதுக்கு முன்னாடி கையிலுக்கு பார்த்த மாப்பிள்ளை கையில கம்மியாம போயிடுச்சு. இப்ப மறுபடியும் இன்னொரு மாப்பிள்ளை வந்தாங்கன்னா அக்கம் பக்கத்துல இருக்கவங்க ஒரு மாதிரி பேசுவாங்க. அதான். இளவரசி சொல்றதும் சரிதான். வீட்டுக்கு மறுபடியும் ஒரு மாப்பிள்ளை வந்தாருன்னா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் எத்தனாவது மாப்பிள்ளைன்னு என்ன கூட ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் நம்ம வெளிகளே போயிட்டு வரும்போது அரசல் பரசலா காதுபட பேசக்கூட செய்வாங்க. அதனால கோயில வச்சே பாத்திரலாமே. சரிங்க அண்ணி, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட காலையில பேசிடுறேன். பொண்ணு பாக்குற சடங்க கோயிலே வச்சுப்போம். அண்ணனுக்கும் ஃபோன் பண்ணி வர சொல்லிடுங்க. நான் ஏற்கனவே பேசிட்டேன். அவருக்கு ஏதோ முக்கியமான வேலை இருக்கான், நீங்களே பார்த்து பேசி முடிங்கன்னு சொல்லிட்டாரு. ஏன் நீ அண்ணன் இன்னும் கோவமா இருக்காரா? அவர் கோவத்தை பத்தி எனக்கு தெரியாதா? நான் பாத்துக்கிறேன். நீங்க குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், சாப்பிடலாம். நம்ம போட்ட ஃபோன் ட்ராமா நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு போல இருக்கு. என்ன மச்சான், நேற்று சாயந்தரத்துலேருந்து ஃபோன் பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் அட்டன் பண்ணவே இல்லை. என்னாச்சு? சரி அதை விடுங்க. நேற்றுக்கு சப்டீலர் ஒருத்தரை பார்த்துட்டு வர சொன்னீங்கல்ல, பார்த்துட்டேன் மச்சான். இன்னும் 2 நாளில் செக்கை கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டாரு. அதை சொல்கிறதுக்காக தான் முக்கியமாக உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். நீங்கள் அட்டன் பண்ணல. நான் வேறு வீட்டுக்கு வரத்துக்கு நைட்டு 12:30 மணி ஆயிடுச்சு. நீங்களும் தூங்கிட்டு இருந்திருப்பீங்க. அதான் எழுப்புனா நல்லா இருக்காதுன்னு விட்டுட்டேன். ஆமாண்ணே, இவர் ரொம்ப பாவம்ண்ணே. நம்ம கம்பெனிக்காக நைட்டு பகல்னு பார்க்காம ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருக்காரு. என்ன நம்பி நீ இதெல்லாம் போய் மச்சாக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க? எவ்வளோ தூரம் நம்பி என்னை இந்த பொறுப்பில் உட்கார வச்சிருக்காரு. நான் தானே எல்லாத்தையுமே பார்க்கணும். இப்போ கூட பாரு, மச்சான் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயத்த நான் தானே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். போட வெளியில. போடான்னு சொல்றேன்ல. வெளியில போடா. ஏய், சொல்லிட்டே இருக்கல, அயோக்கிய ராஸ்கல், போடா வெளியில. இத பாருமா, கட்டின புடவையோட தான் இந்த வீட்டை விட்டு வெளியில போறேன். உங்க எல்லார் கண்ணு முன்னாடியே நாங்க நல்லா வாழ்றத பார்க்கதான் போறீங்க. நீங்க வாங்க. உனக்கு என் கூட வர இஷ்டம் இருந்தா என் கூட வா. இல்லை உன் தம்பி கூட இருக்கிறதா உனக்கு விருப்பம்னா இங்கேயே இருந்துக்கோ. சரி ரேகா, நாங்கள் கிளம்புறோம். வா போலாம். நில்லுடா. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.